பிரைஸ் தி லார்ட் மக்களே. இந்த நாள்ல கூட ஜனவரி 14ஆம் தேதியிலே கூட உலகமெங்கும் கொண்டாடுகிற போகி பண்டிகை அன்னைக்கு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இசப்பா உங்களைப்பா சொல்லுகிற வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 5:17 கூட இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமாங்க, இந்த நாள்ல கூட போகி பண்டிகை அன்னைக்கு கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எரிப்பாங்க. ஏன் சொல்லுங்களேன்? ஒரு புதிய விஷயம் அவங்க வாழ்க்கையில உருவாகட்டுமே, அந்த பழையவைகள் ஒழிந்து போகட்டுமேன்னு வரும். குப்பைக்காக அல்லங்க, நம்மளுடைய மனசுல இருக்கிற குப்பைகள், நம்முடைய மனசுல இருக்கிற அழுக்குகள், நம்முடைய மனசுல இருக்கிற பிரச்சனைகள் கூட அதோட சேர்த்து எரிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு புதிய விஷயங்கள், ஒரு புதிய காரியங்கள் நம்மள வாழ்க்கையில புதுவிக்குங்க. அதாவது எப்படி ஒரு செடியானது விதை விட்டு அது ஒரு மரம் கனி காயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம லைஃப்பும் ஒரு மாதிரி ஒரு கனி கொடுக்கறவர்களா நம்ம காணப்படுவோம்னு சொன்னா அது எங்க தெரியுங்களாங்க? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம புது சிருஷ்டிகளை நம்ம உருவாக்கப்படுவோம். அதனால நீங்க ரெடியா இருங்க. இந்த போகியில இந்த ஃபயர் மாதிரி ஒரு லைட் மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு லைட்டாக ஒரு ஒளி வீசுகிற ஒரு விஷயமாக மாறட்டுங்களே. நீங்களும் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த போகி பண்டிகையை ஹாப்பியாக கொண்டாடுங்க. எனியோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் ஹியர். தேங்க்யூ.